அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனை தலையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்று அருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த அற்புதமான அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். எல்லா ஆசைகளும் இறைவனை அடைய வைக்கும் நெறியிலே நிற்குமாறு நிறுத்தி எதற்கும் மேலானதாய் விளங்கும் ஒப்பற்ற ஒரு தனி பொருளே நீ அருள் ஆடல் செய்வாயாக. உலக ஆசைகளை அறவே நீக்கி இறைவனை அடையவிக்கும் நெறியிலே மனம் பற்ற வேண்டும். பற்றான் பற்றினை பற்றிடல் வேண்டும். பற்றுகளெல்லாம் பற்றை விட்டு அருளும் பல பற்றே பற்றினே என்று இரவீரோ. இச்சை நின்மேல் இன்றி எனக் கொள்ளவும் வேறு ஒன்றில் இச்சை இல்லை நின்னையே என் அருமை ஐயாவே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அற்புதமான திருவருப்பா பாடலோடு அழகா இந்த அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியா அவர்கள் சொல்லக்கூடிய உரை விளக்கம். பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்று அருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளே என்ற அகவல் வரி 919 920 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். ஆண்டவர் அருள் வெளியிலே இருந்து கொண்டு தன் அருளை யாவையும் இயக்கி கொண்டு உள்ளார். அந்த அருளியல் முறையை பதிநெறியாக உள்ளதாம். ஆண்டவர் விளங்கும் அருள் வெளிக்குள் பிற எவரும் புக முடியாது. அங்கிருந்து செயல்படுத்துகின்ற பதிநெறி முறை உலகிலே புற விதிமுறையாக விளங்குகின்றது. உலகில் மற்றும் பற்று மயமாய் உள்ளது. அணுக்கள் யாவையும் அதன் நடுவே கொண்டு ஈர்க்கப்பட்டு புறத்தில் இன அணுக்களால் ஈர்க்கப்பட்டும் உருவாகி திகழ்கின்றது. இதுபோல் அண்ட பிண்டங்கள் யாவையும் ஒன்றுக்கொன்று பற்றால் ஏங்கியும் இலங்கியும் கொண்டுள்ளன. உயிரினங்களும் சுவாப குணத்தாலும் இன கவர்ச்சியாலும் பற்று கொண்டு பல்கி பெருகி வாழ்ந்து வருகின்றன. மக்களுக்கு இந்த பற்று நெறியை பதியால் நீதி செய்யப்பட்டுள்ளது உண்மையாகும். மேற்படி கடவுள் வகுத்துள்ள நீதி முறையை அறிவதற்கும் அருளல் அடைந்து ஆள்வதற்கும் தோற்றுவிக்கப்பட்டு இந்த சிறந்த மனித பிறவியாம் இம்மனிதனில் இவனது ஆன்ம சிற்றணுக்கள் கண்ணே தோற்றி தன் அருள் ஆடல் உண்மை எல்லாம் விளங்கச் செய்கிறார். திருவருளால் கடவுள் இப்படி அகமிருந்து விளங்குவதும் புறத்தே எல்லாம் விளங்கச் செய்வதுமாய் இருப்பதில் தன்னில் வெளியாக்குன்றதையும் தானே மனிதனாய் இருந்து அறிந்து அனுபவம் கொண்டு விளங்குவதும் உள்ளதனாம். ஒப்பற்ற தனி தலைமையாகிய கடவுள் ஒருவரே ஆக இருந்து கொண்டு அகமும் புறமும் அருள் ஒளி விளங்க செய்கின்றார் திகழ்கின்றார் என்பது உண்மை என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கம். இந்த அற்புதமான அகவல் வரியை பாருங்க. பற்றுக எல்லாம் பதிநெறி விளங்க உற்று அருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளே அப்படின்னு நம்மளுடைய சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் பாடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த அகவல் பாடலை நம்மை நாமே
ஆட்டி வைக்கக்கூடிய இறைவனை நம் மனசில் அடிக்கடி காட்டி இருக்கக்கூடிய ஒரு பாடல். நமக்கு எல்லா ஆசைகளும் இறைவனுடைய திருவருளால் நிறைவேற்றவும் முடிகிறது, சில விஷயங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகுது. அதில் அந்த உலக ஆசை இருக்கு பாருங்க, பற்று. எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு பெரிய பங்களா வேணும், எனக்கு நிறைய தோற்றத்துறவுகள் கொண்ட காணிகள் வேண்டும் என்கிற அந்த ஆசை, இச்சை. அதை தான் அழகா ஒரு திருவருப்ப பாடல சொல்றார். இச்சை மேலேறி நின்று என்னை கொள்ளவும் வேறு ஒன்றில். இச்சை இல்லை நின்னையே என் அருமை ஐயா. இச்சை இல்லைன்னா, ஆசை இல்லைன்னா மனிதன் பற்றற்ற நிலையில வாழக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவான். அப்ப எந்த இச்சையும் இல்லாமல், அந்த இச்சைன்னா ஆசை, இச்சையால தான் எல்லாமே வருது. ஆண் பெண் இணைப்பு, ஒரு குழந்தை தந்தைதார் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகில் வந்தேன், அந்த ஈர்வினை உயிர்கள் அளித்த பதிவெல்லாம் என் சொத்தாச்சு என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாடக்கூடிய அந்த குருவணக்க பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்தவோர் உதவி குருவின் உயிரின் சேர்க்கை. அப்போ வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வன்றார். அப்போ இந்த நிலையில தேகம் வருது நமக்கு. எப்படி? அப்பா அம்மாவுடைய உயிர்களப்பால் பிறந்து ஒரு ஜீவனாக இந்த பூமி பந்திலே நம்ம பிறக்கிறோம். பிறந்த பிறப்பு என்ன ஆகுது? அந்த நிலையெல்லாம் உணர்ந்து கொண்டு இச்சை வயப்பட்டு ஒரு பருவ வயது அடைந்தவன ஆண் பெண் ஈர்ப்பு வருது. அந்த ஈர்ப்பு வருதுனால என்ன ஆகுது? முறையற்ற பால் கவர்ச்சியா மாறுது. அப்போ அந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்றால் தன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய உயிரை, உயிராற்றலை நாசம் செய்வதற்கு என்னென்ன செயல் செய்யணுமோ அத்தனையும் பார்க்கறது. பார்த்து அதை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அப்போ இந்த இச்சையினால என்ன ஆகுது? எல்லாம் தொடங்கிட்டே இருக்கு. முதல் பேராசை வருது, அதுக்கப்புறம் சினம், அதுக்கப்புறம் கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இந்த 6 குணங்கள் வந்துருச்சுன்னா மனுஷன் என்ன பண்றான்? மனுஷனாவே இல்லை. தான் யார், தான் வந்ததனுடைய நோக்கம் என்ன, எதற்காக பிறந்தோம், ஏன் வாழுகிறோம், ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற சிந்திக்கக்கூடிய நான் யார் என்ற தத்துவத்தை அறிந்தவன் தான் உண்மையான மகானா மாற முடியும். அதற்கு நம்ம சாட்சியே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி அவர்கள். சிறு வயசுலேயே வந்துடுச்சு, ஒரு இறப்பு பார்க்குறாரு, எல்லாம் அழறாங்க, எல்லாரும் அழுது 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 புலம்புறாங்க. அப்போ அந்த தேகம், அந்த உடல், இவ்வளவு நாளாக அந்த உடல் மீது அவர்கள் கொண்ட பாசம் எல்லாம் அழறாங்க. அப்புறம் எல்லாம் அடங்கி போய் பழைய சகஜ நிலைக்கு போகிறாங்க. நேற்று வரை பந்தமாய் பாசமாய் இருந்தவர்கள் இன்னைக்கு வந்தவொடனே என்ன ஆகுது? பிரிவினை வருது. ஒரு தாயோ ஒரு தந்தையோ இறந்து விட்டால், அப்போ தந்தை முதலே இருந்தால் அது தாய் சமாளிக்கிறாங்க. அந்த தாய் சமாளிக்கிற போது அந்த தாய் இனி வரமாட்டாள், இனி பிறக்க மாட்டாள், இனி அவள் இன்னொரு பிறவி எடுக்க மாட்டாள் என்கின்ற தேக நிலை வரும்போது உறவுகள் ஆடுகிற ஆட்டம் இருக்கு பாருங்க. அந்த தாய் நமக்காக பால் கொடுத்து ரத்தத்தை வடித்து அந்த தாயினுடைய பாலின் ரத்தத்தை உதிரத்தை குடித்தவர்கள் பிரிவினை வருது. நான் பெரியவன், நான் இப்படி பண்ண, நான் அப்படி பண்ண, எனக்கு புற சொத்து வச்சிருக்காளா என் தாய். ஆனால் அத்தனை அந்த குழந்தைகளை அன்னை என்பவள் சரிசமமா பார்க்கக்கூடியவர். அப்போ ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த உறவுகள் என்ன பண்ணுது? பிரிவினை கொள்ளுது. என்னை விட பெரியவனா இவன் மாறக்கூடாது, இவனை விட அவன் பெரியவனா மாறக்கூடாது என்று பிரிவினை கொடுக்குது. இந்த பிரிவினை கொடுப்பதனால என்ன ஆகுது? உறவுகள் சிதைந்து போகிறது. 4 பக்கமும் 4 திசையா வெடித்து சிதறது. அந்த உறவுகள் வெடித்து சிதறுகிற போது பிரிவினை வருது. பொறாமை, புச்சரிப்பு. பார், அவன் மட்டுமே நல்லா இருக்கான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் என்று இச்சை வயப்பட்டு அலையுது. உறவுகள் மேம்படலை, உறவுகள்லாம் துக்குலா உடைந்து போகிறது. அப்போ அந்த உடைந்த போன உறவுகளை ஒட்டு வைக்க முடியுமா? டமால்னு போட்ட கண்ணாடி பாத்திரத்தை எப்படி சிதைலம் அடைந்த அந்த கண்ணாடி துகள்களை ஒட்டு வைக்க முடியும்? அது மாதிரி தான் இன்றைக்கு மனிதன் வாழுகிறான். எதுக்காக வந்தோம்,
ஏன் பிறந்தோம், நமக்கு ஏன் நோய் வருது, நமக்கு என்ன வருது, அப்படியே துன்புறுத்துவது. உழைத்து பெற வேண்டியதை பெறுவதில்லை, எதுவும் எல்லாமே தனக்குள்ளாகவே இருக்குது அப்படின்ற எண்ணத்தை மறந்து அவன் கொடுப்பானா, அவன் செய்வானா, இவன் போவானா, நான் இப்படி ஆயிடுவேனா அப்படி ஆயிடுவேனா. இன்றைக்கு எல்லா மனிதர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. மனுநீதி கண்ட வாசகன்னு வள்ளல் பெருமானவர்கள் அந்த ஒரு அற்புதமாக பாட சொல்லியிருப்பார். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா, என்ன பாவம் செய்த, என்ன பாவம் செய்த. அவர் சொல்லக்கூடிய இந்த 43 பாவங்கள் இருக்கு பாருங்க, 43 பாவங்களை 43 வரியில் சொல்லியிருப்பார் ஒன்று ஒன்றா. அந்த ஒவ்வொரு சொற்களும் ஒரு ரத்தன சொற்கள். அது எத்தனை தெரியல, அடியே எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அப்போல்லாம் வள்ளலாரை பற்றி எனக்கு தெரியல. என் தாய் இறக்குற தருவாயில் அந்த அந்த பாடலை கேட்குறேன். என்ன பாவம் செய்தேனோ, நல்லோர் முகத்தை நடுங்க செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாருது. கணவன் வழி இருக்கக்கூடிய பெண்ணை கற்பழித்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்க விருச்சத்தை வெட்டினனோ, தண்ணி போகிற ஓடையில் மக்களுக்கு பயன்படக்கூடிய தண்ணியில் போய் கழிவு நீர் கலந்தேனோ, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ தான் உணர முடிகிறது. இந்த பேச்சு பாருங்கள், எனக்கு ரொம்பவே அப்படியே கொட்டுது, வெள்ள மாதிரி அந்த வார்த்தைகள் கொட்டுது. அப்போ அதை தான் வள்ளலார் சொல்கிறார் நமக்கு. வள்ளல் பெருமான் பற்றுக எல்லாம் பதினெறி விளங்க உற்று அருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளே. இப்போ இந்த எல்லா ஆசைகளே துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொல்லிட்டார். அப்போ ஆசை அருமீன், ஆசை அருமீன் ஈசராயினும் ஆசை அருமீன். அந்த இச்சை வயப்பட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பும் கருணையோடு இருக்கணும். சில நேரங்களில் இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி கருவியாக இறையாற்றல் பயன்படுத்தி நம்ம பிறக்கும் போது எழுதி வச்சுட்டா, இந்தந்த வயசில் இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், இதையெல்லாம் கடந்து நம்ம உண்மையான மெய்ப்பொருளை அடையணும், அந்த உண்மையான மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைக்கிற ஒரு அற்புதமான அகவல் பாடலாக இந்த பாடலை வள்ளல் பெருமான் நமக்கு அருளச் செய்திருக்கிறார். அப்போ இதை கேட்டு கேட்டு மகிழ்ந்து மகிழ்ந்து பார்க்குறாங்களோ, 10 பேர் பார்க்குறாங்களோ, இது எத்தனை பேர் கேட்குறாங்களோ எனக்கு தெரியாது, பார்க்க போகிறாங்கன்னு தெரியாது. எல்லாம் அவனுடைய செயல், எல்லாம் அவன் செயல். அவன் அம்பலத்தில் ஆடுறான், ஆட்டம் ஆடுறான். அதை உணர்ந்து அவனோட நெறியோட போய் இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமோ, என்னைக்கு வருமோன்னு தெரியாது. இருந்தாலும் சும்மா இருந்து அந்த கதாகதம் செய்து தவம் செய்து ஏக இறைவனோடு இறைநிலையோடு கலப்போம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து. ஏன்னா நான் தப்பா பேசுறேன்னு இதில் எனக்கு கமெண்ட் போடுறாங்க யூடியூப்ல. ஆகவே எல்லாம் வல்லன் தனையா ஏத்தோ என்றது கீழே இருக்கிறவங்க யாரும் கேட்டிங்கன்னா சொல்லுங்க. தலையே ஏத்துன்னு சில புத்தகங்களில் எல்லாம் வல்லான் தலையே ஏத்து, தனையே ஏத்துன்னு வரல. ஆகவே இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.